ஏம்மா இப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம ஆப்பில் வந்து ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணீங்க அல்லது ஒரு கஸ்டமராக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதாச்சும் கஸ்டமரோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேடா. கஸ்டமருடைய பெனிஃபிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மோகனா தேவி வந்து ஒரு ஐடியில் ஃபஸ்ட்டு ஒரு 4700 பேக்கேஜ் அல்லது 3700 பேக்கேஜ், இந்த 2 பேக்கேஜில் ஏதோ ஒரு பேக்கேஜ் எடுத்து நாப்கின் வாங்கி நீங்கள் உள்ளார வரீங்க. ஓகே, இந்த நாப்கின் உங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா, 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதில் 1 இயர் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நமக்கு நாப்கின் தீர்ந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு தடவை நாப்கின் வாங்குவோம். ஓகேயா, அடுத்த வருஷம். இப்போ இது 2025 வாங்கியிருக்கீங்க. அப்போது அடுத்தது என்ன ஆகும்னா 2026 ஒரு ஐடி போட்டு ஒரு நாப்கின் வாங்கிப்பீங்க. ஓகே, அதே மாதிரி 2027 ஒரு நாப்கின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே மோகனா 3. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 3 ஐடி கான்செப்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ 3 ஐடி கான்செப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கஸ்டமராக இருந்தால் பெனிஃபிட் இருக்கும். ஒரு ஐடியில் இருக்கும்போது கஸ்டமராக இருந்தால் பெனிஃபிட் இருக்காது. ஓகே, 3 ஐடி கான்செப்டில் இருந்தீங்கன்னா கஸ்டமராக இருந்தால் பெனிஃபிட்டு. என்ன பெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்குமே 5லேருந்து 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஃப்ரீ டெலிவரி நமக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ டெலிவரி. ஓகே, ஃப்ரீ டெலிவரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும். எப்படி ரீபர்ச்சேஸ் இன்கம்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது மோகனா தேவி 2ல் ஓகே, இப்போ வந்து ஜூன் மந்த்துக்கான மளிகை பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே ரேட்டு கம்மி தானே, 5லேருந்து 50% கம்மியாக இருக்குல்ல, அதனால் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு நீங்கள் இங்கே வாங்குறீங்க ஒரு 1000 ரூபாய்னா மளிகை பொருள் தானே வாங்குகிறோம், ஒரு 3000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஜூன் மாதம் அல்ல அதே ஜூன் மாதத்தில் ஓகே ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க, ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆப்பில் எல்லாமே இருக்குது, ட்ரெஸ்ஸும் இருக்குது, மளிகை பொருளும் இருக்குது. இந்த ரெண்டும் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் பிவி இருக்கும்ல, அந்த பிவி வந்து நம்ம டாப் ஐடியில் போய் ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு 10 பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பொருள் வாங்குறீங்க, அந்த 10 பொருளுக்கு உங்களுக்கு ஒரு 50 பிவி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு 4-5 பொருள் வாங்குறீங்க, 4-5 ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு 50 பிவி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டாப்பில் உங்களுக்கு இந்த 50 பிவியும் இந்த 50 பிவியும் பேர் மேட்ச் ஆகி 500 ரூபாய் ரிலீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய செலவுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு வருமானமும் இருக்குது. டிஸ்கவுண்ட் கூப்பனில் நீங்கள் பொருளும் வாங்க முடியும், ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிற சர்வீஸையும் எடுக்க முடியும். கூடவே 500 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் இன்கமும் எடுக்க முடியும். நம்ம பண்ணுற செலவில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்கம் எடுக்க முடியும். இதான் கஸ்டமராக இருக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்டு. ஓகேப்பா.